ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி மூலமாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 22ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடக்கு மாநிலத்தில் 2024 மட்டும் 34 படுகொலைகள். வடக்கு மாநிலத்தில் கடந்த வருடம் 34 படுகொலைகள் இடம்பெற்றுள்ளன என்று வடக்கு மாநில சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தனபால தெரிவித்துள்ளார். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் கோரப்பட்ட தகவலுக்கு அமைவாக அவர் இந்த தகவலை வழங்கியுள்ளார். இதன்படி வடமாநிலத்தில் கடந்த வருடம் 34 படுகொலைகள் பதிவாகியுள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கடந்த வருடம் வடக்கு மாநிலத்தில் 255 கொள்ளைகள் இடம்பெற்றுள்ளன, 501 திருட்டுக்கள் இடம்பெற்றுள்ளன, 70 பேர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் என்றும் வடக்கு மாநில சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தனபால மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அர்ச்சுனா எம்பியை கைது செய்ய உத்தரவு. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை கைது செய்யுமாறு அனுராதபுரம் நீதிமன்றம் நேற்று செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அனுராதபுரம் ரம்பே பகுதியில் நேற்றைய தினம் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் விளக்குகளை ஒளிரச் செய்து தனது வாகனத்தை செலுத்திச் சென்றுள்ளார். இதன்போது போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் சிலர் அர்ச்சுனாவின் வாகனத்தை நிறுத்தி அவரது தேசிய அடையாள அட்டை மற்றும் சாரதி அனுமதி பத்திரத்தை கோரியுள்ளனர். ஆனால் ஆவணங்களை வழங்க மறுத்து போலீஸ் அதிகாரிகளுடன் அர்ச்சுனா வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனையடுத்து போக்குவரத்து சட்டங்கள் மற்றும் குற்றவியல் நடைமுறைகளின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவை கைது செய்யுமாறு அனுராதபுரம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனவரி 31ஆம் தேதி ஜாழ் வருகிறார் அனுர. ஜனாதிபதி அனுர நாயக்க எதிர்வரும் 31ஆம் தேதி ஜாழ்ப்பாணத்துக்கு வரவுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம், வல்வெட்டித்துறை மற்றும் எழுதுமட்டுவாழ் பகுதிகளில் இடம்பெறவுள்ள மக்கள் சந்திப்பில் ஜனாதிபதி கலந்து கொள்ளவுள்ளார். அதேபோன்று அன்றைய தினம் இடம்பெறவுள்ள ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கில் கடந்த வருடம் 28 போலீசார் பணி நிறுத்தம். வடமாநிலத்தில் கடந்த வருடத்தில் மட்டும் ஊழல் மோசடியாலும் இன்னும் பல குற்றச்சாட்டுகளாலும் 28 போலீசார் பணி நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 2024 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரையான காலப்பகுதியிலேயே இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று வடமாநில சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் திலக் தனபால தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பிப்ரவரி 8 தமிழரசின் மத்திய குழு. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி மட்டக்களப்பில் இடம்பெறவுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகள் தொடர்பிலும் புதிய அரசமைப்பு உருவாக்கும் முயற்சிகள் தொடர்பிலும் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கு மாநிலத்தில் 5 முதலீட்டு வலயங்கள். அமைச்சர் விஜித ஹேரத் அறிவிப்பு. வடக்கு மாநிலத்தில் 5 புதிய முதலீட்டு வலயங்கள் அமைக்கப்பட உள்ளன. இதற்கு பொருத்தமான இடங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, வெளிநாடுகளில் சுமார் 3 மில்லியன் புலம்பெயர் தமிழர்கள் உள்ளனர். அவர்களில் பலர் மேற்குலக நாடுகளில் வெற்றிகரமாக வியாபாரம் செய்து வருகின்றனர். இலங்கைக்கு வந்து முதலீடுகளை மேற்கொள்வதற்கு அவர்கள் தயாராக உள்ளனர். அதற்கு களம் அமைத்து கொடுக்க நாம் தயார். வடமாநிலத்தில் 5 புதிய முதலீட்டு வலயங்கள் அமைக்கப்பட உள்ளன. இதற்குரிய ஆரம்ப கட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளன. விரைவில் முதலீட்டு வலயங்களுக்கான பணிகள் முழுமை பெறும். அதன் பின்னர் வெளிநாடுகளில் உள்ள முதலீட்டாளர்கள் முதலீட்டு சபைகள் ஊடாக தமது முதலீடுகளை மேற்கொள்ள முடியும். அதற்கு பின்னர் முதலீட்டாளர்கள் எவரும் அரசியல்வாதிகளுக்கு பின்னால் செல்ல வேண்டிய அவசியமில்லை. புலம்பெயர் இலங்கையர்கள் முதலிடுவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் வழங்கப்பட்டுள்ளன. இந்த விடயத்தில் எந்த ஒரு அரசியல் தலையீடும் இருக்காது. புலம்பெயர் இளைஞர்களின் முதலீடுகளுக்கு முழுமையான உத்தரவாதம் வழங்கப்படும் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது. இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம்.
தினகோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இறக்குமதிக்கு பின் வாகனங்களின் விலை குறையும். தனியார் வாகன இறக்குமதியை ஆரம்பிக்கும் போது வாகனங்களின் விலை குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் வீதகேர தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டுள்ள அவர், வாகன இறக்குமதியின் 3வது கட்டமாக தனியார் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் என்றும் கூறியுள்ளார். இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் உள்ளூர் சந்தைக்கு வரும்போது தற்போதைய போட்டி விலைகளின் அடிப்படையில் வாகனங்களின் விலை குறையலாம் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, புதிய சட்டம் வரும் வரை பழைய பயங்கரவாத சட்டம் பாயுமாம், மிரட்டுகிறது அனுர அரசு. பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் புதிய சட்டம் நிறைவேற்றப்படும் வரை அமுலில் இருக்கும் என அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று சிறப்புரிமை கேள்வியொன்றை முன்வைத்து உரையாற்றிய ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். ஸ்ரீதரன் எம்பி தனது சிறப்புரிமை கேள்வியால் கடந்த வாரம் தாம் இந்தியாவுக்கு சென்ற தருணத்தில் தமக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதால் இந்தியாவுக்கு செல்ல முடியாது, ஆவணங்களை பரிசீலிக்க வேண்டும் என விமான நிலையத்தில் இருக்கும் குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகள் தடைகளை ஏற்படுத்தியதாகவும், தனக்கு எதிராக எவ்வித வழக்கு விசாரணைகளும் இல்லாத சூழலில் இவ்வாறு செயல்படுவதை வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரஃபூக் ஹக்கீம் தன்னுடன் வருகை தந்திருந்தார். அவர் இந்த விடயங்களை அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்த உதவினார் என்றும் ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்துள்ளார். இதன்போது எழுந்த ரஃபூக் ஹக்கீம் அதிகாரிகளின் இந்த செயல்பாட்டை கண்டித்ததுடன் அரசாங்கம் இந்த விடயம் தொடர்பில் விரைவில் உரிய விசாரணைகளை செய்து அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த அரசாங்கத்தின் காலத்திலும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் பயன்படுத்தப்படுகின்றது என்றார். ஆளும் தரப்பில் ஸ்ரீதரன் எம்பியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க, ஸ்ரீதரன் எம்பிக்கு நேர்ந்த சம்பவம் தொடர்பில் பின்னர் தான் அறிய கிடைத்தது. இது குறித்து வருந்துகின்றோம். அரசாங்கத்தின் தீர்மானத்தின் பிரகாரம் இவ்வாறு தடைகள் எதுவும் ஏற்படுத்தப்படவில்லை. அங்கிருந்த அதிகாரிகள் தான் இதனை செய்துள்ளனர். இது குறித்து விசாரணை அறிக்கைகளை கோரியுள்ளோம். இந்த விசாரணை பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படவில்லை. புதிய சட்டம் இன்னமும் நிறைவேற்றப்படாமையால் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் பயன்படுத்தப்படுகின்றது. இருக்கும் சட்டத்தை பயன்படுத்த முடியும். அதை எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பதில் தான் இருக்கிறது. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை பயன்படுத்துவது எமது நோக்கமல்ல என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சகலரையும் பொருளாதாரத்தில் மேம்படுத்தும் புதிய பாதீடு உறுதியளித்தார் ஜனாதிபதி அனுர. நாட்டின் அனைத்து பிரிவினரையும் பொருளாதார செயல்பாட்டில் ஈடுபடுத்தும் நோக்கில் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதாக ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது தொடர்பாக நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் நேற்று செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற முதல்கட்ட கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். செயற்திறனுடனும் திறமையாகவும் பொருளாதார செயல்முறையை கையாள்வதில் பொது போக்குவரத்தை நிறுவுவதன் முக்கியத்துவம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அரசுக்கு எதிரான சதி வழக்கு கடவுச்சீட்டை மன்றில் ஒப்படைக்க உத்தரவு. கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறு நீதிமன்ற அனுமதி பெற்று வெளிநாடு செல்ல முடியும் எனவும் அனுராதபுர மேல் நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்துள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் டெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார். அனுராதபுர நீதிமன்றத்தால் வழக்கொன்று தொடர்பில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்துக்கு சென்று வந்த பின்னரே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் முள்ளிவாய்க்காலில் நடந்த அனர்த்தங்களையும் இராணுவம் செய்த கொடூரமான செயற்பாடுகளையும் பொதுவெளியில் பேசியதாகவும், விடுதலை புலிகளுடன் இணைந்து இலங்கை அரசாங்கத்துக்கு சதி செய்தேன் என்ற அடிப்படையில் பயங்கரவாத திரைச்சட்டத்தின் கீழ் எம்மை கைது செய்தார்கள். வவுனியாவிலும் அனுராதபுரத்திலும் வழக்குகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. கடந்த 16ஆம் தேதி வழக்கு நடைபெற்ற போது நான் அதற்கு சமூகம் அளிக்கவில்லை. அதனால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. நேற்று அந்த பிடியாணையை நிவர்த்தி செய்வதற்காக நான் எனது சட்டத்தினையுடன் நீதிமன்றம் சென்றிருந்தேன். அங்கு சென்று ஆஜராகிய போது 25,000 ரூபாய் ஆட்பனையும் எனது கடவுச்சீட்டை ஒப்படைக்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் உத்தரவிடப்பட்டிருந்தது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினகோல் பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.